கேட்டுட்டோம் ஜனாதிபதிட்டு அவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்க. அவர் செய்த பிள்ளைய மன்னிச்சு எங்களுக்கு அவருக்கு பொது மன்னிப்பு தான். இந்த குழந்தைய நான் இப்ப அமுதமுத கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல ஒரு தன் வாழ்க்கை ஜெயிலே முடியுமெண்டா அவன் வாழ்க்கை சரியான கொடுமையான வாழ்க்கையா இருக்கு. ஜெயிலுக்கு போற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்க அந்த 29 வருஷம் போனது காணும். சமூகத்தை நேசித்த நமது தமிழ் அரசியல் கைதிகள் 30 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எத்தனை கொடூரமானது. காலம் காலமாக கதிரையேறும் சிங்கள ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு சூறையாடும் கலாச்சாரத்திற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளியிட வேண்டும். மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். ஜனநாயக பெயர் கொண்டமைந்துள்ள இலங்கை நாட்டில் இன்று 116வது தேசிய சிறை கைதிகள் தின நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சுமார் 13,000 சிறை கைதிகளை மாத்திரமே தடுத்து வைக்கக்கூடிய இடவசதியினை கொண்ட சிறை கூடங்களுக்குள் 24,000 கைதிகளை திணித்து அடைத்து வைத்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே சிறைத்துறை இந்த கைதிகள் தின நிகழ்வை மேற்கொண்டு வருகின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. சமூகத்தை நேசித்த நமது தமிழ் அரசியல் கைதிகள் 30 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எத்தனை கொடூரமானது. ஆனாலும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலே அரசும் அதன் இயந்திரங்களும் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடந்து கொள்வதன் நோக்கம் என்ன? காலம் காலமாக கதிரையேறும் சிங்கள ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு சூறையாடும் கலாச்சாரத்திற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளியிட வேண்டும். குறிப்பாக இனத்தின் பெயரில் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் 10 தமிழ் அரசியல் கைதிகளினதும் விடுதலை விடயத்தில் அரசின் உண்மையான இறுதி நிலைப்பாட்டை பொதுவழியில் தெரிவிக்க வேண்டும் என்பதை குரலற்றவர்களின் குரல் மனிதநேய அமைப்பினராகிய நாம் இந்த ஆண்டு தேசிய கைதிகள் தின பகிரங்க கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். இப்போ நாங்கள் கைதிகள் தினத்தையொட்டி நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் அவரை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். நான் எங்களோட குடும்பம் இந்த சின்ன குழந்தையும் கொண்டு நாங்கள் இப்போ போய் 29 வருஷமாக நாங்கள் அவரை பார்த்து கொண்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு விடுதலை, அவருக்கு பொது மன்னிப்பு அளித்து அவருக்கு விடுதலையை கொடுக்கணுமென்று தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த பிள்ளைகளை நடிலும் கூட்டி கொண்டு போயிருக்கல. நாங்கள் இதோட எத்தனையோ தரம் கேட்டுட்டோம் ஜனாதிபதிட்டு அவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்கோண்டு. அவர் செய்த பிள்ளைய மன்னிச்சு எங்களுக்கு அவருக்கு பொது மன்னிப்பு தான். இந்த குழந்தைய நான் இப்போ அமுதமுத கூட்டி கொண்டு போயிருக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு வேற அண்ணா பிறந்தவர் அவரை கூட்டிக்கொண்டு போனாங்க. எங்கட பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போய் நாங்கள் போய் அப்படியே எத்தனை இப்போ வர தை மாதம் வந்தவர் 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்தில் ஒரு தன் வாழ்க்கை ஜெயிலே முடியுமெண்டா அவன் வாழ்க்கை சரியான கொடுமையான வாழ்க்கையா இருக்கு. அவரும் எப்போதான் என்ன விடுவினோம் என்னட்டாங்க எங்களை பார்த்துட்டு அழுகிறேன்னு தான் அடுத்த முறை என்றாலும் எங்களோட வந்து சேர்ந்துருவான்னு சொல்லி தான் அவர் இருக்கிற. இப்போ ஜனாதிபதி தேர்தலை தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இனி வார வேண்டாலும் அவைக்கு ஒரு விடிவை கொடுத்து அவைக்கு ஒரு பொது மன்னிப்பை கொடுத்து எங்களோட குடும்பத்தோடு அவையை இணைச்சி விடணும். நாங்கள் இனிமேல் ஜெயிலுக்கு போகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இந்த 29 வருஷம் போனது காணும். இவையிலையும் கூட்டிக்கொண்டு நாங்கள் போகணும். எங்களுக்கு பொது மன்னிப்பு தான் வேணும். அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து எங்களோட அண்ணாவை விடுதலை செய்யணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.